அரைஞான் கயிறு உண்மையிலே எதுக்காக நம் முன்னோர்கள் நம்ம கட்ட சொல்லி வற்புறுத்துறாங்கன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி தங்கம், வெள்ளி, கயிறு அப்படின்னு அருணா கயிறை நிறைய பேர் கட்டி வந்துட்டு இருப்போம். இந்த அருணா கயிறை எதுக்கு தான் கட்டுறோம்? நம்ம சின்ன வயசுல நம்ம பெத்தவங்க வற்புறுத்தி இடுப்புல கட்டி விடுற ஒரு கருப்பு கயிறு தானே இது. எதுக்கு இதை நம்ம போட்டிருக்கோன்றது நமக்கு நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கும். வீட்டுல கேட்டா திருஷ்டி படக்கூடாதுன்னு தாப்பா கட்டி விடுறோம்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. உண்மையிலே திருஷ்டிக்காகத்தான் இந்த கயிறு இடுப்புல கட்டுறோமான்னு கேட்டா நிச்சயமா இல்ல. அந்த அரைஞான் கயிற்றோட பலன்கள் பல நன்மைகள் இருக்காமா. அரைஞான் என்பது கிராமத்துல வசிச்சு வந்துட்டு இருக்கவங்களுக்கு அவசர கால உதவிக்கும், காடுகள் மேடுகள்னு தெரிஞ்சிட்டு வர ஏழைகளுக்கும் கரம் கொடுக்கிற ஒரு ராஜதந்திரின்னு சொல்லலாம். விஷம் கொண்ட பூச்சிகள் நம்மளை தாக்குறப்போ அந்த விஷம் உடம்புல பரவாம இருக்க கயிறை கட்டி நிப்பாட்டுறதுக்காக தான் இதை எப்பயுமே உடம்புல அணிஞ்சிருக்கோம். இது நம்ம கிட்ட வச்சிருக்கப்போ எப்பவுமே நம்ம கூடயே இருக்கும். ஸோ நம்ம அவசர கால உதவிக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஆண்களுக்கு இடுப்புல கயிறு கட்டுறது எதுக்குன்னா அது ஒரு நோயை தடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் அது. ஆண்களுக்கு பொதுவா குடல் இறக்க நோய் வரும். இதை தடுக்கிறதுக்காக தான் ஆண்களோட இடுப்புல அருணா கயிறை கட்டுவாங்க. முன்னாடி இந்த பழக்கம் தமிழர்கள் கிட்ட நிறையவே இருந்தது. ஆனா இப்போ அநாகரிகமா இருக்குன்னு சொல்லி எல்லாருமே இதை கழட்டி எரிஞ்சிட்டாங்க. இதன் காரணமா தான் பெரியவங்க இடுப்புல அரைஞான் கயிறு கட்டணும்னு அறிவுறுத்திருக்காங்க. வெள்ளி, தங்கம்னு அருணா கயிறு கட்டுறது சும்மா பில்டப்காக மட்டும்தான். அதனால எந்த யூஸ்மே கிடையாது. என்னதான் நாகரிகமா தங்கம், வெள்ளின்னு போனாலும் அருணா கயிறு கட்டினாதான் அதோட யூஸ் கிடைக்கும். இந்த அருணா கயிறு கொடியோட மகத்துவம் தெரியாம அதுல கண்ட தாயத்தெல்லாம் கட்டி தொங்க விட்டுட்டு இருக்காங்க. இது திருஷ்டிக்காதா கட்டுறோங்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்ல மறந்ததை நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிதான் வளர்க்கணும். இது நம்மளோட பாரம்பரியம். நம்மளோட பாரம்பரியத்தை விட்டு கொடுக்காம சிறு சிறு விஷயங்களையும் அவங்களுக்கு ஆதாரத்தோட கற்றுக் கொடுப்போம்.